நீங்க எப்பவாவது இத கவனிச்சிருக்கீங்களா? நாம எப்பவுமே ஏதோ ஒண்ண துரத்திக்கிட்டே இருக்கோம். ஆமா, அது ஒரு முடிவே இல்லாத ஓட்ட மாதிரி இருக்கும். கரெக்ட். அது ஒரு நல்ல வேலையா இருக்கலாம், பேங்க் பேலன்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு மன அமைதியா கூட இருக்கலாம். எப்படியாவது அந்த இலக்க அடைஞ்சிரணும்னு கடுமையா உழைக்கிறோம். ஆனா, அந்த தொடர்ச்சியான தேடல் இருக்கு பாத்தீங்களா, அதுவே ஒரு பெரிய பிரச்சனையா மாறுது. எக்ஸாக்ட்லி. அந்த துரத்துற மனநிலை தான் உங்கள மிகப்பெரிய சோர்வுக்கு உள்ளாக்குதுன்னு நான் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கேட்க கொஞ்சம் முரண்படாதான் இருக்கும், ஆனா அதுதான் உண்மை. ஆமா. வெற்றியோ அமைதியோ அத நோக்கி வெறிகொண்டு ஓடுறதே உங்கள அந்த இலக்குல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி வைக்குதுங்கிறதா நிஜம். இன்னைக்கு நாம செய்ய போற இந்த ஆழமான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம விவாதம் நாம இது நாள் வரைக்கும் நம்பிட்டு இருந்த அத்தனை விஷயங்களையும் தலைகீழா புரட்டி போட போகுது. நிச்சயமா. நெவல் கொடார்ட் அப்படிங்கிறவருடைய சிந்தனைகள் அடங்கிய யூ மஸ்ட் பி ஆல்ரெடி அட் ஃபுல்ஃபில்ட் டிசையர் அப்படிங்கிற உரை தான் இன்னைக்கு நம்ம விவாதத்துக்கான அடிப்படை. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு உரை இது. அதேதான். தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த மூலப்பொருளை வச்சு ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம டீகோட் பண்ண போறோம். அதாவது இலக்குகளை துரத்துறத எப்படி நிறுத்துறது. ஆமா, நம்ம அடைய நினைக்கும் அந்த வெற்றியாளராவே நாம எப்படி மாறுவது அப்படிங்கிறது தான் இங்க மெயின் பாயிண்ட். சரி, நம்ம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இதுல முதல் விஷயம் இந்த ஈர்ப்பு விதி இல்லனா அனுமான விதி பத்தியெல்லாம் மக்கள் நிறைய தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க இல்லையா? கண்டிப்பா. பெரும்பாலானவங்க இத ரொம்ப மேலோட்டமா ஒரு மேஜிக் ட்ரிக் மாதிரி தான் பாக்குறாங்க. அதாவது, எனக்கு ஒரு பெரிய கார் வேணும்னு நான் டெய்லி நினைச்சுக்கிட்டே இருந்தா திடீர்னு ஒரு நாள் அந்த கார் என் வீட்டு வாசல்ல நிக்கும்னு நம்புறாங்க. ஆனா நிஜத்துல அப்படி நடக்கிறதில்ல. அதுதான் நெவில் கோடார்ட் சொல்றாரு. இது வெளியில நடக்கிற மேஜிக் பத்தினது கிடையாது. இது உங்களுடைய ஆழ்மன அடையாளத்தை, அதாவது உங்களுடைய கோர் ஐடென்டிட்டியை அடியோடு மாற்றுவது பத்தினது. கோர் ஐடென்டிட்டி, இது ரொம்ப ஆழமான வார்த்தை. ஆமா, நீங்க அடைய நினைக்கும் அந்த வெற்றியாளரா ஏற்கனவே உங்க உள் மனசுல நீங்க மாறிட்டீங்களா அப்படிங்கிற கேள்வியத்தான் இது நம்ம முன்னாடி வைக்குது. அந்த உரையில அவர் பயன்படுத்துற இன்னொரு வார்த்தை என்னை ரொம்பவே சிந்திக்க வச்சுது. அதாவது ஆன்மீக சோர்வு, ஸ்பிரிச்சுவல் ஃபெட்டிக். ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நாம ஒவ்வொரு நாளும் நம்ம இலக்கு நோக்கி முன்னேறிக்கிட்டு இருக்கோம்னு நம்ம நினைச்சாலும் நம்ம நரம்பு மண்டலம் எப்பவுமே ஒரு வித சோர்வை சுமந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இலக்க நோக்கி நகர்வது அப்படிங்கிறது நமக்கும் அந்த இலக்கிற்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளியை உருவாக்குது. ஒரு தூரம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அந்த தூரம்னா நமக்குள் ஒரு பெரிய பதற்றத்தை ஏற்படுத்துது. சைக்கலாஜிக்கலா பார்த்தோன்னா, நீங்க ஒரு விஷயத்தை எதிர்காலத்துல அடைய போறேன் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் நீங்க மூளைக்கு என்ன சிக்னல் கொடுக்குறீங்க? நான் இப்போ அந்த நிலையில இல்ல அப்படிங்கிற சிக்னல் தானே. சரியா சொன்னீங்க. என்கிட்ட அது இல்ல, நான் இப்போ இருக்கிற இந்த இடம் குறைபாடானது, ஆனா நான் போக போற அந்த இடம் தான் முழுமையானது அப்படின்னு ஒரு பிரிவினைய உங்களுக்குள்ளேயே நீங்க உருவாக்கிடுறீங்க. ஓ, அப்போ அந்த இடைவெளி மூளைக்கு ஒரு விதமான அச்சுறுத்தலா தெரிய ஆரம்பிக்குது. ஆமா, ஒரு த்ரெட் மாதிரி. அதனாலதான் உங்களோட நரம்பு மண்டலம் எப்பவுமே ஒரு தற்காப்பு நிலையில, ஒரு இறுக்கத்திலேயே இருக்கு. அந்த தொடர்ச்சியான இறுக்கம் தான் உங்க சோர்வுக்கான உண்மையான காரணம். இதை நான் நம்ம அன்றாட வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கறேன். இது எப்படி இருக்குன்னா, நாம ஒரு ட்ரெட்வெல்ல வேகமா ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா எங்கேயும் போய் சேரல. அதேதான். நாம வியர்க்க விறுவிறுக்க ஓடுறோம், கேலரிகளை எரிக்கிறோம், நம்ம மூச்சு வாங்குது. ஆனா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தா நாம ஓட ஆரம்பிச்ச அதே இடத்துல தான் நிக்கிறோம். வெளியில பார்க்க எவ்வளவு உழைக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு இன்ச் கூட நம்ம முன்னாடி போகல. அந்த ஓட்டம் தர்ற களைப்பத்தான் நம்ம ஆன்மாவும் ஃபீல் பண்ணுது. ரொம்ப சரியான உருவகம் இது. ட்ரெட்மில்ல ஓடும்போது உங்க உடம்பு ஓட்டத்துக்கான 100% உழைப்பையும் கொடுக்குது. ஆனா உங்க இருப்பிடம் மாறல. உழைப்பு இருக்கு, ஆனா ஐடென்டிட்டி மாறல. அப்போ இதுக்கான தீர்வு என்ன? நான் ட்ரெட்மில்ல இருந்து எப்படி கீழே இறங்குறது? நாம அடைய வேண்டியது ஒரு இடம் கிடையாது, அது ஒரு மனநிலை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் முதல் படி. அதாவது ஒரு ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். ஆமா, உங்க அடையாளத்தை எதிர்காலத்துல நான் இப்படி இருப்பேன் அப்படிங்கிற நிலையில இருந்து நான் இப்போதே அந்த நிலையில் இருக்கிறேன் அப்படிங்கிற தற்போதைய நிலைக்கு மாத்தணும். அதாவது நான் இதை அடைய போறேன் அப்படிங்கிற மனநிலையிலிருந்து நான் ஏற்கனவே அதுவாகத்தான் இருக்கிறேன் அப்படிங்கிற நிலைக்கு மாறணும்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. ஐ வில் பி அப்படிங்கிறதுல இருந்து ஐ ஆம் அப்படிங்கிற நிலைக்கு வரணும். கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில இது எப்படி சாத்தியம்னு ஒரு கேள்வி வருது. இந்த ஆடியோ உரையில இதுக்கு 2 அருமையான உதாரணங்கள் வருது. அதை வச்சு பேசுவோம். கண்டிப்பா. முதல் உதாரணம் ஒரு வேலை வாய்ப்புக்காக இமெயில் அனுப்புறது. ஆமா, நீங்க ஒரு வாய்ப்பை தேடி இமெயில் அனுப்பிட்டு பற்றாக்குறை மனநிலையில் இருந்தீங்கன்னா என்ன செய்வீங்க? ரொம்ப பதற்றத்தோட அடுத்த வினாடியே ரிப்ளை வந்துருச்சான்னு ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் இன்பாக்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ணி செக் பண்ணுவோம். ஆனா நிறைவான மனநிலையில இருக்கிற ஒரு நபர் அப்படி பண்ண மாட்டார்ல. நிச்சயமா.
அந்த இமெயில் அனுப்பிட்டு அவர் ரொம்ப அமைதியா தான் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவார். ஏன்னா அவருக்கு தெரியும் அது நடந்தாச்சுன்னு. அந்த சின்ன சின்ன அன்றாட செயல்கள்லே தான் நம்ம உண்மையான அடையாளம் என்னங்கறத வெளிப்படுது. நீங்க இமெயிலை செக் பண்ற விதத்திலேயே நீங்க பற்றாக்குறையில இருக்கீங்களா இல்ல நிறைவுல இருக்கீங்களான்னு தெரிஞ்சிடும். இதே லாஜிக் தான் பொருளாதார விஷயத்துக்கும். ஆமா, பேங்க் அக்கவுண்ட் உதாரணம். உங்க பேங்க் அக்கவுண்ட ஓபன் பண்ணி பார்க்கும்போது அங்க இருக்கிற தொகையை பார்த்து உங்களுக்குள்ள ஒரு பயம் வந்து நீங்க சுருங்குனீங்கன்னா நீங்க இன்னும் பணத்துக்காக ஏங்கி தவிப்பவரா மட்டும்தான் இருக்கிறீங்க. ஆனா அந்த நிதிநிலையை கண்டும் எந்த பதற்றமும் இல்லாம நிதானமா இருந்தா, அப்போ உங்க உள்மனசு ஏற்கனவே அந்த செழிப்பான அடையாளத்துக்கு மாறிடுச்சுன்னு அர்த்தம். இருங்க இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சிக்கல் வருது. கண்டிப்பா இத கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கும் இதே சந்தேகம் வரும். சொல்லுங்க, என்ன சந்தேகம்? நிஜத்துல என் பேங்க் அக்கவுண்ட்ல பணமே இல்ல, 0 பேலன்ஸ்ல இருக்குன்னு வைப்போம். அப்போ நான் என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, நான் நிறைவா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறது என்னைய நானே ஏமாத்திக்கிற மாதிரி ஆகாதா? டெலூஷனல் திங்கிங்னு சொல்றீங்க. ஆமா, இது வெறும் பகல் கனவு காண்றது மாதிரியோ அல்லது நிஜ உலக உண்மைகளை மறுக்கிற மாதிரி தானே இருக்கு. என் கண் முன்னாடி என் பிரச்சனை நிக்கும்போது எனக்கு எப்படி அந்த அமைதி வரும்? இது ரொம்ப நியாயமான கேள்வி. பலருக்கும் இந்த சந்தேகம் வர்றது சகஜம்தான். ஆமா, நாம ஒன்ன தெளிவா புரிஞ்சுக்கணும். இது நிஜங்களை மறுக்கிறது கிடையாது. பின்ன பேர் என்ன? உங்க பேங்க் அக்கவுண்ட்ல பணம் இல்ல அப்படிங்கிறது ஒரு தற்போதைய சூழ்நிலை, எக்ஸ்டர்னல் கண்டிஷன். அதை நீங்க உணர்ந்துக்கலாம், தப்பில்ல. ஓகே, பணம் இல்லங்கிறது உண்மைதான். ஆனா அதுதான் என் அடையாளம், நான் ஒரு தோல்வியாளன் அப்படின்னு உங்களை நீங்களே அந்த சூழ்நிலையோட சுருக்கிக்க கூடாது. சூழ்நிலை வேற, உங்க அடையாளம் வேற. அந்த உரையில இதுக்காக ஒரு வரலாற்று உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவோட உதாரணம். ஆமா, இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்டு இரத்த காயங்களோட இருந்தப்போ எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொன்னார். இட் இஸ் finished. அவர் அத சொன்னப்போ வெளிப்புறத்துல எந்த சூழ்நிலையும் உடனே மாறிடலையே. எக்ஸாக்ட்லி, அவர் சிலுவையில தான் இருந்தாரு, காயங்கள் அப்படியே தான் இருந்துச்சு. ஆனா உள்ளே அவருடைய அடையாளம் முழுமை அடைஞ்சிடுச்சு. அவர் தன் நோக்கத்தை அடைஞ்சிட்டார். ஆமா, வெளிப்புற உண்மைகளை தாண்டி உள்மனதில் அந்த முழுமையை உணர்வதுதான் இதனுடைய அடிப்படை. இயேசு கிறிஸ்துவோட உதாரணம் ரொம்பவே பவர்ஃபுல்லானது. ஆனா நான் இன்னும் கொஞ்சம் இத தோண்டி பார்க்க விரும்புறேன். கேளுங்க. இயேசு ஒரு தெய்வீகமான நபர், அவர் அப்படி ஃபீல் பண்ணலாம். ஆனா சாதாரண ஒரு மனுஷன் நாளைக்கு வீட்டு வாடகை கொடுக்கணும், இல்லன்னா வீட்டை விட்டு துரத்திடுவாங்க அப்படிங்கிற நிலைமையில இருக்கிறப்போ எப்படி ரியாக்ட் பண்றது? லாஜிக் எப்படி வேலை செய்யும்? இங்கதான் அந்த நரம்பு மண்டலத்தோட வேலையை நம்ம மீண்டும் புரிஞ்சுக்கணும். அந்த சாதாரண மனுஷன் வீட்டு வாடகை கொடுக்கணுங்கிற உண்மையை மறுக்க வேண்டாம். ஓகே, வாடகை கொடுக்கணுங்கிற டாஸ்க் இருக்கு. ஆனா வாடகை கொடுக்கணுங்கிறத அவன் மூளை ஒரு பயமுறுத்தலா பாக்குற வரைக்கும் அவன் மூளை ஃபைட் ஆர் ஃபிளைட் மோட்ல தான் இருக்கும். அதாவது ஒரு பதற்ற நிலையில. ஆமா, அந்த பதற்றத்துல அவனால தெளிவான எந்த முடிவும் எடுக்க முடியாது, புதுசா எந்த ஒரு ஐடியாவும் தோணாது. உண்மைதான், பயத்துல மூளை வேலை செய்யாது. ஆனா நெவில் கூடாட் சொல்றபடி அந்த நபர் தன் அடையாளத்தை நான் ஏற்கனவே நிறைவானவன் அப்படின்னு மாத்தும்போது என்ன நடக்குதுன்னா, என்ன நடக்கும்? வாடகை பிரச்சனைங்கிறது ஒரு தற்காலிகமான ஒரு டாஸ்க் ஆகுதே தவிர அவனோட வாழ்க்கையே முடிக்க வந்த பூதம் கிடையாதுன்னு அவன் மூளை புரிஞ்சுக்குது. வாவ், ஐடென்டிட்டியே வெளிப்புற சூழ்நிலையில இருந்து கலட்டி விடுறது தான் இங்க முக்கியம். சூழ்நிலைய ஒரு ஐடென்டிட்டியா பார்க்காம ஜஸ்ட் ஒரு டாஸ்கா பார்க்கறது. சரியா பிடிச்சிட்டீங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு தெர்மாமீட்டருக்கும் ஒரு தெர்மோஸ்டாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி இருக்கு. சூப்பரான உதாரணம். தெர்மாமீட்டர் அறையில என்ன சூடு இருக்கோ அதை அப்படியே காட்டும். ஆமா, அதாவது சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அது மாறும். ஆனா தெர்மோஸ்டாட் அப்படி இல்ல. நாம என்ன டெம்பரேச்சர் செட் பண்றோமோ அந்த அளவுக்கு அறையோட சூட்டே அது மாத்தும். நெவில் கொடார்ட் நம்மள தெர்மாமீட்டரா இருக்க வேண்டாம், தெர்மோஸ்டாட்டா இருங்கன்னு சொல்றாரு. பிரமாதம். உங்க உள் மனசு தெர்மோஸ்டாட் மாதிரி செயல்படணும். நீங்க உள்ள என்ன மனநிலையை செட் பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி வெளியில உங்க செயல்கள் மாறும். அப்படியானா மனச மாத்துனதுக்கு பிறகு நாம எந்த செயலும் செய்யாம சும்மா இருக்கணுமா? கண்டிப்பா இல்ல. நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேன், நான் நிறைவா இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சோஃபாவுல உட்கார்ந்து நெட்ஃபிளிக்ஸ் பார்த்துட்டு இருந்தா எல்லாம் தானா தேடி வந்துடுமா? அது ஒரு தவறான புரிதல். எந்த செயலும் செய்யாம இருக்கிறது இதனுடைய நோக்கம் கிடையாது. மாறாக நீங்க எங்கிருந்து அந்த செயலை செய்றீங்க அப்படிங்கிற உங்க தொடக்க புள்ளிதான் மாறுது. பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின். ஆமா, நிறைவான மனநிலையிலிருந்து வர செயல்கள் பதற்றம் இல்லாம ரொம்பவே ஆழமா வேரூன்றியதா இருக்கும். ரூட்டட்னஸ். அதாவது சிந்தனை, உணர்வு, செயல் மூணு ஒன்னோடு ஒன்னு ஒருங்கிணைக்கப்படுது. அந்த ஒருங்கிணைப்பு இருக்கும்போது அது ஒரு அமைதியான ஒளிக்கற்றையை போல ரொம்ப கூர்மையா இருக்கும். அந்த அமைதியான ஒளிக்கற்றை அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப அருமையா இருக்கு. அங்கேயும் இங்கேயும் சிதறிய தீப்பொறிகளா இல்லாம ஒரு லேசர் லைட் மாதிரி ஒரே புள்ளியில குவிஞ்சிருக்கிறது. அங்க சிதறடிக்கப்பட்ட கவனங்கள் இருக்காது,
ஐயோ இது நடக்கலன்னா என்ன ஆகுமோ அப்படிங்கிற பயம் இருக்காது. நீங்க வேலை செய்வீங்க, ஆனா அந்த வேலையில ஒரு நேர்த்தி இருக்கும். இத பத்தி பேசும்போது அந்த உரையில வர்ற ஒரு அழகான உருவகத்தை நம்ம கட்டாயம் பேசியாகணும். ஹால்வே அண்ட் ரூம் மெட்டஃபர். ஆமா, அது ரொம்ப ஆழமான ஒரு வரி. நிகழ்காலம் அப்படிங்கிறது நம்ம வேகமா கடந்து போக வேண்டிய ஒரு ஹால்வே கிடையாது, நம்ம நிம்மதியா உட்கார்ந்து இழப்பார வேண்டிய ஒரு அறை அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்கும்போதே ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்குதுல்ல? ரொம்பவே. நம்மள முக்காவாசி பேரு இன்னைக்கு நாளையே ஒரு ஹால்வேவா, அதாவது ஒரு இருட்டான வராண்டா மாதிரி தானே பாக்குறோம். எப்படியாவது இந்த வராண்டாவை கடந்து ஓடிட்டா எதிர்காலம்னு ஒரு அழகான அறை வரும்னு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஹால்வே மனநிலை தான் நம்ம முழு கவனத்தையும் சிதறடிக்குது. ஆனா நீங்க எப்பவுமே ஒரு அறையில பாதுகாப்பா அமர்ந்திருக்கீங்க அப்படின்னு நீங்க உணர்ந்தா அங்க ஒரு ஆழமான நிம்மதி இருக்கும். அந்த நிம்மதி உங்களை அடுத்த கட்டத்துக்கு மிகச் சரியா குழப்பமில்லாம நகர்த்தும். சரி, இப்போ ஒரு பிராக்டிக்கலான கேள்வி. நான் இந்த மாதிரி நிறைவான மனநிலையில இருக்கேன், ஆனா என் வாழ்க்கையில சவால்களே வராதா, தடைகளே இருக்காதா? தடைகள் வரத்தான் செய்யும், ஆனா அந்த தடைகள் உங்க அடையாளத்தை அசைக்காது. ஓ, அதாவது ஒரு விஷயம் நீங்க நினைச்சபடி நடக்கலைன்னா அத உங்கள நிராகரிக்கிற ஒரு விஷயமா நீங்க பார்க்க மாட்டீங்க. ஆமா, அது ஒரு ரிஜெக்ஷன் கிடையாது. அது உங்களை மேலும் செதுக்குற ஒரு விஷயமா, ஒரு ரிஃபைன்மெண்டா உங்களுக்கு தெரியும். நிராகரிப்புக்கும் செதுக்குதலுக்கும் உள்ள வித்தியாசம் மிகப்பெரியது. செதுக்குதேன்னு நினைச்சா நாம இன்னும் பலமாகுவோம். கண்டிப்பா. சரி, இன்னொரு ரியாலிட்டி செக். இந்த செயல்முறையா நாம ஃபாலோ பண்றோம்னு வைப்போம். திடீர்னு நமக்கே நம்ம மேல சந்தேகம் வந்தா என்ன செய்யறது? சந்தேகம் வர்றது ரொம்ப ரொம்ப இயல்புதான். நாம மனுஷங்க. அந்த நிம்மதி உங்களை அடுத்த கட்டத்துக்கு மிகச் சரியா குழப்பமில்லாம நகர்த்தும். சரி, இப்போ ஒரு பிராக்டிக்கலான கேள்வி. நான் இந்த மாதிரி நிறைவான மனநிலையில இருக்கேன், ஆனா என் வாழ்க்கையில சவால்களே வராதா, தடைகளே இருக்காதா? தடைகள் வரத்தான் செய்யும், ஆனா அந்த தடைகள் உங்க அடையாளத்தை அசைக்காது. ஓ, அதாவது ஒரு விஷயம் நீங்க நினைச்சபடி நடக்கலன்னா அத உங்கள நிராகரிக்கிற ஒரு விஷயமா நீங்க பார்க்க மாட்டீங்க. ஆமா, அது ஒரு ரிஜெக்ஷன் கிடையாது. அது உங்களை மேலும் செதுக்குற ஒரு விஷயமா, ஒரு ரிஃபைன்மெண்டா உங்களுக்கு தெரியும். நிராகரிப்புக்கும் செதுக்குதலுக்கும் உள்ள வித்தியாசம் மிக பெரியது. செதுக்குதுன்னு நினைச்சா நாம இன்னும் பலமாகுவோம். கண்டிப்பா. சரி, இன்னொரு ரியாலிட்டி செக். இந்த செயல்முறைய நாம ஃபாலோ பண்றோம்னு வைப்போம். திடீர்னு நமக்கே நம்ம மேல சந்தேகம் வந்தா என்ன செய்யறது? சந்தேகம் வர்றது ரொம்ப ரொம்ப இயல்புதான். நாம மனுஷங்க. நான் இவ்ளோ ட்ரை பண்றா, பணரும் சில நேரங்கள்ல எனக்குள் பயம் வருதேன்னு ஒரு குற்ற உணர்ச்சி வரும் இல்லையா? அது எப்படி ஹேண்டில் பண்றது? நம்ம மூளை பல வருஷமா நெகட்டிவா யோசிச்சு பழகிடுச்சு. அதனால சந்தேகம் வரும்போது உங்களை நீங்களே குற்ற உணர்ச்சியோட தண்டிச்சுக்க கூடாது. கில்ட் ஃபீலிங் வேணான்னு சொல்றீங்களா? ஆமா, சந்தேகம் வரும்போது அதை எதிர்த்து போராடாதீங்க. ஜஸ்ட் ஒரு ஆழமான மூச்சு விட்டுட்டு மென்மையா உங்க கவனத்தை மீண்டும் அந்த நிறைவான மையத்துக்கு திருப்பி கொண்டு வாங்க. ஒரு ஜென்டில் ரீகாலிப்ரேஷன். இது கேட்பதற்கே ரொம்ப ஆறுதலா இருக்கு. குற்ற உணர்வு உங்களை பழைய நிலைக்கே இழுத்துச் சென்றுடும். ஆனா இந்த மென்மையான கையாளுதல் உங்களை சரியா வழிகாட்டும். சூப்பர். சரி, இப்படி உள்ள நாம நம்ம மனநிலைய மாத்திக்கிட்டே வரும்போது வெளி உலகத்துல அந்த வெற்றி நிஜமாவே நடக்கும்போது அது எப்படி இருக்கும்? அது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அப்பாடா ஒரு வழியா நடந்துருச்சு அப்படிங்கிற ஷாக்கா இருக்குமா? நிச்சயமா இருக்காது. இதுதான் இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். உள்ள என்ன இருக்கிறதோ அதுவே வெளியே வரும். As within, so without. ஓஹோ, உள்ள அந்த ஒருங்கிணைப்பு ஏற்படும்போது வெளியுலகம் அதுக்கேத்த மாதிரி தன்னைத்தானே மாத்தி அமைச்சுக்கும். அப்போ அந்த வெற்றி வெளியில நிஜமா நடக்கும்போது அது ஒரு பெரிய ஷாக்கா இருக்காது.
எப்பதோ நமக்கு தெரிஞ்ச ரொம்ப பழக்கமான ஒரு விஷயமா தான் உணர்த்தோம் இல்லையா? எக்ஸாக்ட்லி, ஃபெமிலியர் ரெகக்னிஷன். ஓ, இது எனக்கு முன்னாடியே தெரியுமே, இது என்னோடது தானே அப்படிங்கிற அந்த அமைதியான உணர்வு. ஒரு விஷயம் உங்களுக்கு வெளியில இருந்து புதுசா வர்ற மாதிரி தோணுச்சுன்னா நீங்க இன்னும் அதை உங்க அடையாளமா மாத்திக்கலன்னு அர்த்தம். ஆனா இது எனக்கு உரியதுதான் அப்படிங்கிற அந்த இயல்பான உணர்வு வரும்போது நீங்க அந்த இலக்கோட முழுமையா ஒன்றிணைந்துட்டீங்கன்னு அர்த்தம். சரியா சொன்னீங்க. உங்க இலக்கம் நீங்களும் வேற வேற கிடையாது அப்படிங்கிற அந்த ஒன்றிணைவு தான் உண்மையான வெற்றி. இந்த இடத்துல இவ்ளோ ஆழமான விஷயங்களை நாம பேசி தெளிவுபடுத்திக்க காரணமா இருந்த அந்த சோர்ஸ் மெட்டீரியலை பத்தி நாம பேசியே ஆகணும். கண்டிப்பா. நாம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் தான் யூ மஸ்ட் பி ஆல்ரெடி அட் த ஃபுல்ஃபில்டு டிசையர் அப்படிங்கிற இந்த ஆங்கில உரைய தமிழ்ல மொழிபெயர்த்து கொடுத்திருக்காங்க. அவங்க அந்த வீடியோவோட கடைசியில ஒரு சின்ன வேண்டுகோள் வச்சிருக்காங்க. ஆமா, நாமும் அதை அப்படியே நடுநிலையா இங்க பதிவு பண்ணிடுவோம். அதாவது இந்த சேனல் எந்த விதமான பணமாக்கலும் இல்லாம, அதாவது மானிட்டைசேஷன் இல்லாம இயங்கிட்டு இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தொடர்ந்து கொண்டு சேர்க்கிற அவங்களோட முயற்சிக்கு நாம ஆதரவு கொடுக்கணும்னு நினைச்சா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற UPI ஐடி மூலமா நம்மால முடிஞ்ச ஒரு சின்ன நன்கொடைய வழங்கலான்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு அந்த மூலப்பொருள்ல சொல்லப்பட்டிருக்கு. நாம இவ்ளோ நேரம் பேசிட்டு இருந்த அந்த நிறைவான மனநிலை அப்படிங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லேயும் தான் வெளிப்படுது. எந்த ஒரு உடனடி லாபத்தை எதிர்பார்க்காம ஒரு விஷயத்தை செய்யறது நிச்சயமா பாராட்டுக்குரியது. ஆமா, அந்த முயற்சிகளுக்கு ஆதரவு தர்றதும் பகிர்தலும் கூட நாம ஒரு செழிப்பான மனநிலையில இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன அடையாளம் தான். சரி, நாம இப்ப இந்த ஆழமான அலசலோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம விவாதிச்ச விஷயங்களை அப்படியே சுருக்கமா சம்மரைஸ் பண்ணிடலாம். கண்டிப்பா. முக்கியமா நம்ம மனசுல பதிய வைக்க வேண்டியது, நீங்க உங்க இலக்க நோக்கி நடக்கல, நீங்க உங்க இலக்கிலிருந்து நடக்கிறீங்க. You are not walking towards fulfillment, you are walking from it. அந்த இலக்காகவே நீங்க மாறிட்டீங்க அப்படிங்கிற உணர்வுல இருந்து உங்களுடைய ஒவ்வொரு செயலையும் தொடங்குங்க. தெர்மோமீட்டரா இருக்காதீங்க, தெர்மோஸ்டாட்டா மாறுங்க. எனக்கு இது கிடைக்கணும்னு ஒரு பற்றாக்குறையிலிருந்து ஓடுறதை விட நீங்க ஏற்கனவே அதை அடைஞ்சிட்டீங்க அப்படிங்கிற நிறைவிலிருந்து செயல்படும்போது உங்க உழைப்புல ஒரு நிம்மதி இருக்கும். அந்த நிம்மதியான மனநிலை தான் உங்களுக்கான உண்மையான வெற்றிக்கான காந்தம். இதை விட சிறப்பா இந்த அலசலை நாம முடிச்சு வைக்க முடியாது. ரொம்ப ஆழமான ஒரு பயணம் அது. இப்போ விடை பெறுவதற்கு முன்பாக கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்குள்ள ஒரு சின்ன கேள்விய, ஒரு தூண்டுதலை விதைச்சிட்டு போக நாங்க விரும்புறோம். ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட். ஆமா, இன்னைக்கு நாள் முழுவதும் நீங்க ஒரு சின்ன பரிசோதனை செய்து பாருங்க. இதுக்கப்புறம் நீங்க எடுக்க போற அடுத்த முடிவு, பேச போற வார்த்தை, இல்ல செய்ய போற அடுத்த செயல், அது ஆபீஸ் வேலையா இருக்கலாம், இல்ல குடும்ப விஷயமா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கட்டும், அது ஏதோ ஒன்ன பெற வேண்டும் அப்படிங்கிற பற்றாக்குறையிலிருந்து வருதா, அல்லது ஏற்கனவே நீங்க முழுமையா இருக்கீங்க அப்படிங்கிற நிறைவிலிருந்து வருதான்னு கவனிங்க. உங்க செயலின் தொடக்க புள்ளியை நீங்க கவனிச்சு மாத்துறது உங்க வாழ்க்கையோட ஒட்டுமொத்த திசையே மாத்தி அமைச்சா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. உங்கள மீண்டும் அந்த இருட்டான ஹால்வேல ஓட விடாம அந்த அமைதியான அறையில இளைப்பாறச் செய்யற மனநிலையை நோக்கி திரும்புங்க. உங்களுடைய நேரத்துக்கும் இவ்ளோ நேரம் எங்க கூட பயணிச்ச உங்களுடைய கவனத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி. தொடர்ந்து தேடுவோம், ஆனால் அந்த தேடல் நிறைவிலிருந்து தொடங்கட்டும்.